Hi, hello, welcome to SAHARA Tamil official YouTube channel. Okay friends, இன்னைக்கு ட்ரிக்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆன்லைன் ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆன்லைன் ட்ரிக் வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. அதோட இந்த வீடியோக்கு முன்னாடி GTA 5 வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது, அதோட $10 ஒர்த்தான கூப்பனை வந்து எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிமிட்டட் டைம் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிசி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ அந்த வீடியோவில் போய் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ வந்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஆன்லைன் எடிட்டிங் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது பிசிலேயோ அல்லது உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ இன்டர்நெட்டுக்குள்ளே போய்ங்க. இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது JIOPHONE ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் ஆகும். JIOPHONE யூசர்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருப்பீங்க. நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா Photosissors அப்படிங்கிற வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் டைப் பண்ணுறதை டைப் பண்ணுங்கள். Photosissors இந்த பேரை வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு இப்போ நான் என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். photosissors.com அப்படின்ட்டு அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனதுமே இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் லாகின் அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. லாகின் பண்ணாமலே அந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 MB அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். 10 MBக்கு மேலே வந்து அப்லோட் பண்ண முடியாது. அதுவும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா JPEG, PNG அல்லது இன்னொரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டு சப்போர்ட் ஆகும். நம்ம வந்து மேக்ஸிமம் JPEG, PNG தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் சொல்கிறேன். ரொம்ப ஹை குவாலிட்டி கேமராவில் எடுத்த பிக்சர் வந்து ஒரு காலுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவோட சைஸ் அதிகமாக இருக்கும். 10 MB இருந்தால் பரவாயில்ல. 10 MBக்கு மேலே இருந்தால் தான் இது அப்லோட் பண்ணாது. ஸோ இப்போ வந்து நம்ம அப்லோட் இமேஜ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற ஏதோ உங்கள் லேப்டாப்லேயோ அல்லது உங்கள் மொபைல்லையோ வச்சுருக்க ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு நான் வந்து இப்போ சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிக்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் 4 MB. அந்த பிக்சரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். அதுவும் எந்தோட கஷ்டமே இல்லாமல் ரிமூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோவை மட்டும் தான் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டிக் ஆகி லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வேறு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோ வந்து ரொட்டேட் ஆயிரும். ரொம்ப ஹை குவாலிட்டி ஃபோட்டோவில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து மறுபடியும் இதே ஃபோட்டோ வந்து ரொட்டேட் பண்ணி இருந்தது. அந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் பண்ண ஃபோட்டோ. இப்போ அந்த ரொட்டேட் பண்ண ஃபோட்டோ 3 MB தான். ஸோ அந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஐக்கான் வந்ததையுமே அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். இப்போ அந்த வெப்சைட்குள்ளே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஃபோட்டோவில் இருக்கிற அந்த கரெக்டாக அந்த பர்சனை மட்டும் அழகாக அதை வெட்டி கிராப் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ்வளோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நீங்கள் இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண பிக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அவுட்புட் இதுதான். இது இல்லை எனக்கு வந்து இன்னும் கரெக்டாக வந்து அது கிராப் பண்ணல, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல, நானாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சில பகுதி வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த உங்கள் மவுஸையோ அல்லது உங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ மேலே ஃபோட்டோக்கு கொண்டு போனீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி பச்சை கலரில் வந்திருக்கும். அது நீங்கள் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து ஃபோட்டோவில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் அதில் போட்டதுமே அந்த இதில் அந்த மார்க் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இந்த கணத்துக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதி வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் வந்து இப்படியே PNGயாகவும் சேவ் பண்ணலாம். இது இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி நானே ஒரு வேறு பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு இப்போதைக்கு இருக்குது. இந்த கலர் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ பின்னாடி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாருக்கு சென்டரில் இருக்க பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா
பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாலிட் கலர், அதாவது ஒரே கலர், இப்போ ரெட்னா ரெட் மட்டும், பிளாக்னா பிளாக் மட்டும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். அல்லது இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் நீங்கள் மொபைலில் எடுத்து வச்சுருப்பீங்க வைக்கணுன்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் சாலிட் கலர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கலர் அப்படின்ட்டு கீழே ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்குது. அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஜூம் அவுட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கலர் பாக்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு வந்து நான் ஒயிட்டே விட்டுறேன். ஸோ ஒயிட்டே வந்து இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் எல்லோ கொடுக்குறதுனாலும் எல்லோ, ரெட் அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோவோ மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதே ஒரே வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ நம்ம ஏற்கனவே 2-3 போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்படி இந்த ஒரு வெப்சைட்டும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் மிஷினாட் சிம்பிளாட் இருக்கும். பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த பிரிண்டிங் மிஷின் சிம்பிளை கொடுங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் இந்த இமேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, எங்களோட ப்ரீமியம் பிளான் அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. அது வந்து காசு கட்டி வந்து நம்ம ஹை குவாலிட்டியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து லோ குவாலிட்டியே போதும். இதே மாதிரி தான் இருக்கும் அந்த பிக்சரும். இப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லோ ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும், சேவ் ஆயிரும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டவுன்லோட் கொடுத்துட்டேன், டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரேசர் மாதிரி இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் சிம்பிளாட் இருக்கு இல்லையா, அது இந்த எரேசரை கொடுத்துட்டு அந்த எது வேணுமோ அது ரிமூவ் பண்ணி, இப்படி நான் இப்போ இது ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிமூவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாத செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன மாதிரி பிக்சர் எடிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மறக்காம நம்ம சாய்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.